இன்றைய காணொளி ஒரு வித்தியாசமான காணொளியாக இருக்கின்றது. அது என்ன பெரிய வித்தியாசம்னு யோசிப்பீங்க. நிச்சயமாக நேற்றைய தினம் நம்ம லாஸ்ட்டாக அப்லோட் செஞ்ச வீடியோக்கு கீழே என்ன மாதிரியான கருத்துக்களை மக்கள் முன் வச்சுக்கிறாங்கன்றத இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்க இருக்கிறீங்க. அதுக்கு முதல்ல உலகளவு இதில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் 26ஆம் திகதி 6ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. இந்த ஒரு சேனலுக்கு யாருக்கும் புதுசாக வந்து மறக்காம இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்க. நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எனக்கு ஏதாச்சும் பண்ண நினைச்சிங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவை எஸ்கேப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதோட யாராச்சும் இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டீங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். அது எனக்கு மிகவும் ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கு வாங்க இந்த கருத்துக்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை எஸ்கே கிருஷ்ணாபுரவுக்கு பதிவிட்டிருக்காங்கன்றதை முழுமையாக பார்த்துட்டு வருவோம். ஓகே மக்களே, இன்றைய காணொளி அதாவது நேற்றைய தினம் நம்முடைய சேனலில் அப்லோட் செஞ்ச வீடியோக்கு என்ன மாதிரியான கருத்துக்களை மக்கள் பதிவிட்டிருக்கிறாங்கன்றத கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக நமக்கு கிடைச்ச கருத்துன்னு சொல்கிறத விட இறுதியாக கிடைச்ச கருத்துலேருந்து முதலாவது கிடைச்ச கருத்து வரைக்கும் இன்றைய தினம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். நிச்சயமாக இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் கூட நேற்றைய வீடியோக்கு கருத்துக்களை அனுப்பியிருக்கலாம். தொடர்ச்சியாக பாருங்கள் இந்த கருத்துக்கள் என்ன மாதிரியான கருத்துக்கள் வந்திருக்கின்றதை தொடர்ச்சியாக எல்லோரும் இணைந்து பார்ப்போம். அந்த வகையில் முதலாவதாக நாம் சேர்த்துக்கொள்ள இருக்கிற ஒரு கருத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதில் அந்த ஐடியை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரட் வர்ணன் ஏதோ கிடைக்குது. அது வேறு பேராக இருக்கலாம், சுருக்கமாக எழுதி போட்டிருக்கலாம். கள்ளக்கிளி நன்றின்று ஏதோ போட்டிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கீதாண்ட ஒரு ஐடியில் வந்திருக்கிறது. டோக் களமுன்னுக்கு சப்போர்ட் பண்ணாதே. நான் நினைக்கிறேன் ஒருத்தருக்கு திட்டவும் வேணும், ஆனால் அதை சரியாக எழுதி கொள்ளவும் தெரியாத ஒருத்தர் தான் இந்த கீதா ஐடியில் வந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் டோக் களமுனுக்கு நான் நினைக்கிறேன் கல்லனுக்கு சப்போர்ட் பண்ணாதே அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எஸ்கேயின் பார்த்துட்டீங்க என்ன அடுத்தது குடித்தவனே கிழட்டு பயலே பாலஸ் கிச்சன் சொல்லி ஏதோ நான் நினைக்கிறேன் இந்த ஐடிக்காரருக்கு ஏதோ ஒருத்தர் போட்டிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதுக்கு அடுத்த கருத்தை பார்த்துச்சுனாக்கா தம்பி கிருஷ்ணாவை விட வேறு பாட்டு இல்லையா என்று கேட்டிருக்கிறாரு. அவர் என்ன கேட்குறாருன்னு சொன்னாக்கா தொடர்ச்சியாக கிருஷ்ணா பற்றியே பேசிகிட்டு இருக்கிறையே, உனக்கு வேறு கதை ஒன்றும் இல்லையான்னு தான் கேட்குறாரு. நான் இதுக்கு நேற்றைய வீடியோவிலே தான் பதில் சொல்லியிருக்கிறேன். மக்களால் எதை விரும்பப்படுகிறதோ அதை மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும்னு சொல்லி. அதுக்கடுத்தபடியாக நாகேஸ்வரி என்ற ஒரு விக்னேஸ்வரன் என்ற ஒரு ஐடியில் ஒரு கருத்து யூ ஆர் ரைட் தம்பின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரொம்ப நன்றி அம்மா. அம்மாவோ ஐயாவோ தெரியலை. ரைட். அதுக்கடுத்தபடியாக நிரோ தீபன்னு சொல்லி ஒருத்தர் கருத்தொண்டை போட்டிருக்காரு. என்னென்னு சொன்னாக்கா அவர் போட்டிருக்கிறாரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் குக்கரி படிக்க முடியும், அனுராதபுர ஹோட்டல் ஸ்கூல். அதன் பின்பு புதிதாக ரிசைப் செய்து காட்டினால் வியூ கூடும், சும்மா ஒரு படமெடுப்பாளரை தூக்கி கொண்டு திருகிறீர்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்ல வரான்னு சொன்னாக்கா அனுராதபுரத்தில் இந்த ஹோட்டல் படிக்கக்கூடிய ஹோட்டல் இருக்குதான இந்த சமைக்கிற சம்மந்தமான, அப்போ அதில் போய் என்ன படிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டாக்கா அதுக்கு நிறைய வியூ வருதானே, எனதுக்கு சும்மா ஒரு படப்பிடிப்பாளர் அதாவது கிருஷ்ணாவை படம் எடுப்பவரை தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கா எந்த நாள் சொல்லியிருக்கிறாரு. தம்பி உங்களுக்கு நீங்கள் தம்பியோ அண்ணாவோ ஐயாவோ எனக்கு தெரியலை, பேரை மட்டும் நான் நிரோ தீப்னு சொல்லி இருக்கின்றது. அனுராதபுரத்தில் இருக்கிற ஹோட்டலில் படிக்காதது அது எனக்கு தெரியும். என்ற ஊரில் அமைஞ்சிருக்கிற ஹோட்டல் எப்படி இருக்கும், அதில் படித்தா என்ன நடக்கும் அது எனக்கு தெரியும். சரி, ஏதோ நான் ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கின்றதை மட்டும் நீங்கள் நம்புங்க. அதுக்கடுத்தபடியாக சிவகுமார் கிரிஷ் அவர் என்ன எழுதியிருக்கிறாரு, நிஜும் கல்லன் தான் அதான்
இந்த திட்ட வாரவங்கள்லாம் அவங்களுக்கு உண்மையிலேயே எழுதக்கூட தெரியாதவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களான்னு சொல்லி கொஞ்சம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் யாரை திட்டணுண்டு வைராக்கியம் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு சரியாக எழுதக்கூட தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீயும் கள்ளன் தானரான்னு சொல்லி எழுதுறதுக்கு தான் அவர் அப்படி போல எழுதியிருக்கிறாரு. நிஜம் ஏதோ எழுதியிருக்கிறாரு, விடுங்க. அதுக்கடுத்தபடியாக நந்தா அந்த ஒரு ஐடியிலேருந்து ஏதோ ஒரு சிரித்து கொண்டு ஒரு இமேஜை போட்டிருக்காங்க, நன்றி. அதுக்கடுத்தபடியாக பாலஸ் கிச்சன் ஐயா இவங்க வந்து நல்ல கருத்துக்களை தான் அவர் முன்வைப்பார். நன்றாக காட்டினீர்கள். கிருஷ்ணா டென்மார்க் அம்மா அப்பாவோடு கதைத்து கொண்டு தான் இருக்கிறார். இத்தாலி வீடியோவில் அவர்களோடு கதைத்தார். கிருஷ்ணா பலருக்கு பிள்ளையாக இருக்கிறார்னு சொல்லி ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். ரொம்ப நன்றி அண்ணா. அதுக்கடுத்தபடியாக இன்னொரு கருத்து பார்க்க இருக்கிறோம். நாட்டுப்பற்று பகுத்தறிவு வேலை இல்லாதவர்களுக்குத்தான் ஊர் புதினம் பார்ப்பது பொழுதுபோக்கு. நாட்டில் எவ்வளவு நல்ல விஷயம் இருக்குது கதைக்குன்னு சொல்லி அவரும் போட்டிருக்கிறார். அதைத்தான் நான் எல்லோருக்கும் ஒரு பதிலாக நேற்றைய தினம் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய மயிலேன் செல்லத்துறை ஐயா அவர் எப்பொழுதுமே நல்ல கருத்துக்களை பதிவிடக்கூடிய ஒருத்தர். குட் பிளஸ் யூ ரைஸ்ன்னு போட்டிருக்கிறார். ரொம்ப நன்றி ஐயா. அதுக்கு அடுத்தபடியாக திருப்பவும் அதே ஐயா குட் ப்ளஸ் போட்டிருக்கிறாரு. திருப்ப ஒரு 3 கருத்துக்கள் அவர் தொடர்ச்சியாக பதிவிட்டிருக்கிறார். ரொம்ப நன்றி ஐயா. அதுக்கு அடுத்தபடியாக தனுலக்ஷ்மி தேவி பத்மநாதன் ஏதோ ஒரு ஐடியில் வந்து ஒரு ஹார்ட்டை தந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. அதுக்கடுத்தபடியாக சாந்தி ராகு வாழ்த்துக்கள் தம்பி கிருஷ்ணா சூப்பர்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. ரொம்ப நன்றி. அதுக்கடுத்தபடியாக ராஜேஸ்வரி ரமேஷ்னு சொல்லி ஒரு ஐடியில் நம்முடைய எஸ்கே வியூவில் உள்ள ஒரு வீடியோடைய லிங்கை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. அதுக்கு அவங்க லிங்க் அனுப்புறதுக்கு முதலே நான் அந்த வீடியோவை பார்த்துட்டேன். அதுக்கடுத்தபடியாக ரெனோஸ் அகமட் நமக்கு ஒரு சூப்பர் பிரதர்னு சொல்லி போட்டுக்கிறார். ரொம்ப நன்றி. அவரும் கிருஷ்ணா ப்ரோவுக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவிடக்கூடிய ஒருத்தர் தான். அதுக்கடுத்தபடியாக ஒருத்தர் கிருஷ்ணா வேலைக்கு போகாமல் எப்படி காசு வந்தது, கஷ்டப்பட்ட மக்களின் காசு தானே, களவு எடுத்தவன் எல்லாத்துக்கும் தெரியும் சொல்லி போட்டிருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இவர் ரொம்ப படிக்க வேணும், இன்னும் இந்த உலகத்தில் வாழ்கிறாரு. என்ன பேர் அவர தர்மதேவின்னு சொல்லி ஒரு ஐடியிலிருந்து அந்த கருத்து வந்திருக்கின்றது. கிருஷ்ணா வேலைக்கு போகாமல் எப்படிடா காசு வந்தது, கஷ்டப்பட்ட மக்களின் காசு தானே, களவு எடுத்தவன் எல்லாத்துக்கும் அவர் அப்படி தான் எழுதியிருக்கிறார். நான் தான் அப்படி வாசிக்கிறேன். எல்லோட்டுக்கும் தெரியும் போட்டிருக்காரு. அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, ஏசன் இருக்கிறவங்களுக்கு சரியாக எழுத தெரியலை. அவர் இன்னும் கொஞ்சம் படிக்கணும் என்று சொன்னாங்க. இவருக்கு தெரியலை, இன்னும் யூடியூப்பால் ஒரு சம்பளம் கொடுக்குறாங்கன்ற விஷயம் இவருக்கு தெரியலை. அவர் பார்த்துட்டு இருக்காரு. வேலைக்கு போகணும்னு சொன்னாக்கா ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு போகணும், அப்படிலாட்டி மண்வெட்டியை தூக்கிட்டு கூலி வேலைக்கு போகணும், இதில் மட்டும்தான் வேலைன்னு அவர் நினச்சிட்டு இருக்கிறாரு. தொடர்ச்சியாக சகோதரியோ தெரியலை, இன்னும் கொஞ்சம் படிங்க சகோதரா. நீங்கள் இந்த உலகளாவர இதில் என்ன நடக்கிறது, என்ன எப்படி ஒரு ஃபேஸ்புக் யூடியூப்லாம் வருவாய்களை ஈட்ட முடியும்ன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்னும் தெரியலைன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டும் சரி, உங்களுக்கான கருத்து அது. அடுத்தது அதுக்கப்புறம் எனக்கு ஏசி போட்டிருக்காரு. ஒரு டே நீ என்னடா சொல்ல வாராய் அப்படின்னு போட்டிருக்காரு. வெளிநாட்டு மக்களின் காசு கொள்ளை அடித்தவன் கள்ளன் கிருஷ்ணா. அவன் ஒருன்னு சொன்னாக்கா அவர் ஒருண்டு போடையில் ஒரு பொம்பல். சரி, அதை விடுங்க, அந்த கருத்தை விடுவோம். அதுக்கடுத்தபடியாக இன்னொரு சில கருத்துக்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் அனைத்து கருத்துக்களையும் பார்ப்போமான்னு யோசிக்கிறேன். அவசரமாக பார்த்து விடலாம்னு இருக்கிறேன். சிமாவோ தெரியலை. சில நாய்கள் செய்யும் வேலையால் தமிழர்களை வெறுக்க தோணுது. தமிழன் முன்னேறினால் விடமாட்டான். அவங்க சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்கு.
அவன் அதுக்கடுத்தபடியாக நிரோஜோன் ஏதோ ஒரு ஐடி. அவன் பெரிய தியாகி இல்லை, அவன் நூதனமான திருடன் சொல்லி கிருஷ்ணா ப்ரோவுக்கு போட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் சரி, அது காலப்போக்கில் அவருக்கு அது பதில் கிடைக்கும், யார் திருடன் யார் நல்லவங்கன்னு சொல்லி. அதுக்கடுத்தபடியாக ஏஞ்சலின் சூப்பர் பிரதர் கீப் அப் யுவர் குட் ஒர்க்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரொம்ப நன்றி நன்றி. நீங்கள் சகோதரரோ சகோதரியோ எனக்கு தெரியலை, உங்களுடைய ஆதரவுக்கு வாழ்த்துக்கள். எங்களுக்கு எஸ்கே டீம் எஸ்கே ஃபேமிலி அதிகம் பிடிக்கும், கடவுள் கிருஷ்ணா தம்பியை நேசிக்கும், உறவுகளை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி தூற்றுபவர்கள் சபிக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்கு. உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ச்சியாக தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கடுத்தபடியாக கமல வசக்கி, அதாவது இந்த ஐடின்னு சொல்லுகிறது இந்த யாரும் அவங்களுடைய அந்த முழு பெயரை சரியான முறையில் போடுவது கிடையாது. சுருக்கமான முறையில் அவங்களோட பேரை வச்சு ஏதோ ஒரு இதை எழுதுவாங்க. அப்படி வர்றதுனால தான் ஹார்ட்டை தந்திருக்கிறாங்க அவங்க. கமலவசகி சதாசிவம்னு சொல்லி ஒரு கருத்து அவங்க ஐடியில் வந்திருக்கிறது, ஹார்ட்டை தந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. அதுக்கடுத்தபடியாக பிரியங்கயகோபி ஏதோ ஒரு இதில் தொடர்ச்சியாக வரதுனால சரியான முறையில் இதில் வாசிக்க முடியாது. நீங்களும் பார்த்து கொண்டிருப்பீங்க இந்த ஐடியோட பேரை. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. சமா அன்றோரில் அவங்களும் ஹார்ட்டை தந்திருக்காங்க, நன்றி. அதுக்கடுத்தபடியாக ஆஷா சிவலன் ஏதோ தம்பி எஸ்கே குடும்பம் பற்றி ஒவ்வொரு நாளும் பேசுங்கோன்னு சொல்லி ரொம்ப போட்டிருக்காங்க. ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு. உங்களுடைய ஐடியோட பேர் பார்த்தீங்கன்னா சச்சல்வன் அப்படி இருக்கலாம் நினைக்கிறேன். சச்சல்வன் அப்படி ஏதாச்சும் ஒரு பேர் வந்திருக்கிறது. உங்களோட ஐடிகளில் வர பேர்களை சரியான முறையில் சொல்ல முடியாது. அதே ஐடியிலேருந்து திருப்ப பொறாமைப்பட்ட நாய், அதான் வயிறு எரியது தான் செய்யும், வயிறு எரியத்தான் செய்யும், பொறாமைப்பட்டவர்களோட வயிறு எரியத்தான் செய்யும் ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. எஸ்கே குடும்பம் எல்லோரும் நல்லவங்க, வீணா போன தப்பாக எழுதும் கண்டுக்க வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. அதுக்கடுத்தபடியாக மோகன், என்ன பேர் அது, மோகன ஏதோ அப்படி ஒரு ஐடியில் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க நீங்களும். கிருஷ்ணாவின் வீடியோ தவறாமல் பார்ப்போம், கிருஷ்ணாவை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நாங்கள் மலேசியாவில் வசிக்கிறோம் சொல்லி போட்டிருக்காங்க. ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக அவங்களோட ஆதரவை வழங்குங்க. அதுக்கடுத்தபடியாக சராவான்னு தெரியலை, சூப்பர் சாங்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம பாடின பாட்டுக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்களை போன்ற ஒரு சில இவர்களுக்காகவே என்னுடைய வீடியோக்களில் தொடர்ச்சியாக ஒரு சில வரிகளை பாடிக்கொண்டிருக்கிறேன். அதுக்கடுத்தபடியாக இது ஒரு கருத்து கிடைக்கப்பட்டிருந்தது. இந்த கருத்தை உமேபத்தி வலுன்னு சொல்லி ஒரு ஐயா உண்டு. அவர் கேட்டிருக்கிய விஷயத்துக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னாக்கா, தம்பி உங்களிடம் ஒரு வேண்டுகோள், எஸ்கேயின் அப்பா மாடு களவு எடுத்து சிறையிலிருந்து எஸ்கே பண மோசடி செய்து 45 நாள் சிறையிலிருந்து பற்றி பேசினால் நீங்கள் ஒரு நடுநிலையானவர் என்று மக்களால் மதிக்கப்படுவீர்கள்னு சொல்லி ஒரு கருத்தை முன் வச்சுக்கிறாரு. மன்னிக்க வேண்டும் ஐயா, இந்த கருத்துக்களை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கடுத்தபடியாக நொவிலின் அன்புள்ள தம்பி வாழ்கன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு கருத்தை போட்டிருக்காங்க. ரொம்ப நன்றி ஐயா. நொவிலின் பற்றி அது ஏதோ அந்த பேர்களை சரியாக போடுறது இல்லை தானே, அதனால கஷ்டம். அதுக்கடுத்தபடியாக இப்போ இந்த அதே ஐடியில் இருந்து நான் இப்போ ஏற்கனவே பார்த்துருந்த ஐடி தான் உமேபத்தி ஒரு ஐயா. இந்த ஐயா எப்போவும் நல்ல கருத்துக்களையும் கட்டாயம் முன் வச்சு போட்டு தான் ஏதாச்சும் ஒரு கேள்விகளை கேட்பார், கருத்துக்களை வெளியிடுவார். ஹாய் மை ஃப்ரெண்ட், ஹவ் ஆர் யூ, எவ்ரி திங் யூ ஓகேன்னு கேட்டிருக்கிறாரு. என்ன சொல்கிறது, ரொம்ப நன்றி ஐயா. நீங்கள் நல்ல கருத்துக்களையும் நல்ல விடயங்களுக்குமாக வர்றீங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்மளால் ஒரு சில கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களையும் பதிவிடுறீங்க. தயவுசெய்து காலம் பதில் சொல்லும் எல்லாத்துக்கும் சொல்லிக்கொள்கிறேன். அதுக்கடுத்தபடியாக தொடர்ச்சியாக இந்த கருத்துக்கள் அதிகமாக இருக்கின்றதுனால இன்று ஒரே வீடியோவில் சேர்த்துக்கொள்ள முடியாது என்று நினைக்கின்றேன். என்ன இது இந்த ரைட் அதெல்லாம் வாசிக்க தேவையில்லை. ஏன்னா அந்த கருத்துக்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. நீங்கள் பாருங்கள்,
எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த என்ன ஐடி இது ஆணுராஜ்னு சொல்லி ஒருத்தர் எழுதியிருக்கிறார். எப்படி எழுதியிருக்கிறாரு பாருங்கள். இதில் எப்படி வாசிக்கிறது எங்கே பாருங்கள். அடுத்த கருத்தை சரி. அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய நலீம் சொல்லி ஒரு நானா உண்டு. நலீம் நானா அவர், நான் நினைக்கிறேன் அவர் குவைட்டில் இருக்கிறாருன்னு சொல்லி எப்போவுமே ஆதரவான கருத்துக்களை நமக்கு பதிவிடுவார். கிருஷ்ணாபுரவுக்கு ஆதரவாகவே தொடர்ச்சியாக கருத்துக்களை தரக்கூடிய ஒருத்தர். ரொம்ப நன்றி நலீம் நானா. சரி, இன்றைய கருத்துக்கள் இன்னும் இருக்கின்றது, ஒரே வீடியோவில் சேர்த்துக்கொள்ள முடியாது. இன்றைய காணொளியில் இந்த கருத்துக்களை மட்டும் இன்றைய தினம் முனைச்சு கொண்டிருக்கிறேன். ஓகே, இந்த கருத்துக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன மாதிரியான கருத்துக்களை மக்கள் முன் வச்சுருக்கிறாங்க. நல்ல கருத்து, கூடாத கருத்துன்னு இப்படி 2 வகையாக பிரித்து பார்க்கலாம். அந்த மாதிரி கருத்துக்களை முன் வச்சுருக்கிறாங்க. நிச்சயமாக நல்ல கருத்துக்களை பதிவிட்டவர்களுக்கும் நன்றி. அதே நேரத்தில் கெட்ட கருத்துக்களை பதிவிட்டவர்களுக்கும் நன்றி. ஏன்னு சொன்னாக்கா, இந்த கூடாத விதமான கருத்துக்களை பதிவிட்டவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்களும் திருந்தி ஒரு நல்ல கருத்துக்களை, நல்ல சிந்தனைகளை முன்வைப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இது நடக்கும். ப்ரோவை புரிஞ்சு கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க எதிர்காலத்தில். ப்ரோ குற்றவாளி, நீங்கள் நினைக்கிற மாதிரியான குற்ற செயல்களில் ப்ரோ ஈடுபடலை, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் கெட்டவர் ப்ரோ இல்லைன்றதை நீங்கள் ஒரு நாள் அறிந்து கொள்வீர்கள். அந்த நிமிடத்திலிருந்து நிச்சயமாக நீங்களும் பதிவிடக்கூடிய கருத்துக்கள் ஒரு நல்ல கருத்துக்களாக வரும் என்பதில் ஒரு மாற்று கருத்து கிடையாது. இன்றைய காணொளி சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ்.